சின்னத்திரை நடிகர் அருண் அவர்கள் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்துலேயுமே வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்பேஸ் நடந்திருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன வந்து ஷேர் பண்ணார் அப்படின்னா, இதுதான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி. இதற்கு முன்னாடி 2 பட வாய்ப்புகள் வந்து அது ஏதோ ஒரு சில காரணங்களால் தட்டி கழிச்சிட்டே போயிருந்திருக்கு. எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு தட்டி கழிஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சது உண்டு. பட் ஆனால் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி நம்ம தளபதி கூட தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. இதுக்காக தட்டி கழிஞ்சதுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம். நான் இந்த படத்தில் வந்துட்டு நான் என் அண்ணன் கூட வந்துட்டு கண்ணுக்கு கண்ணாக வந்து நான் வந்து கண்ணுக்கு நேராக வந்து பார்த்துருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன், திட்டியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அவரோட கேரவனுக்குள்ளே போய் நான் வந்து உட்காந்து பேசியிருக்கேன். அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா மெமரிஸுமே வந்துட்டு என்னுடைய லைஃப் டைம் மெமரிஸ். நான் எப்போவுமே கடைசி வரைக்கும் நான் செரிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மலேசியாவில் வந்துட்டு ஆடியோ லான்ச்லாம் நடக்கக்குள்ள நான் போய் முருகர்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு ஏதோ கயிறுலாம் கூட நான் வந்து கட்டியிருப்பேன். பட் ஆனால் வந்து எதிர்பார்த்தபடி படம் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ அப்போ கூட ரொம்ப வருந்தினேன் நான். என்ன முருகா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் முருகா வந்துட்டு இருங்க பாய் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்லியிருக்காரு. பிகாஸ் முதல்வர் ஆனதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதால் இன்னமும் வந்து சூப்பரான ஒரு விஷயம் இது. ஸோ அந்த தடுங்குச்சுனாலும் அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப அவருடைய ஹாப்பினஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.